மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ். ஆசிரியர் எம்ஏ பழனி அப்பன். ஆராய்ந்து எடுத்த முடிவு. சாக்ரட்டிஸ் ஒரு சமயம் ஏதென்ஸ் நகர ஆட்சி குழு தலைவராக இருந்திருக்கிறார். படை தளபதிகள் 10 பேர் மீது சிறந்த முறையில் செயலாற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆட்சி குழுவில் இருந்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் முனைப்பாய் இருந்தார்கள். ஆனால் சாக்ரட்டிஸோ அந்த தளபதிகள் நேர்மையுடன் செயல்பட்டதாகவே கருதினார். ஆட்சி குழுவின் பெரும்பான்மை கருத்தை ஒதுக்கிவிட்டு தளபதிகளை தண்டனையில் இருந்து காப்பாற்றினார். அதன் விளைவாக சாக்ரட்டிஸ் ஆட்சி குழுவினரின் கோபத்துக்கு உள்ளாக நேர்ந்தது. அவர்கள் சாக்ரட்டிஸை பதவியில் இருந்து அகற்றி சிறைபிடிக்க தூண்டியிருந்த போதும் அவர் நிமிர்ந்தே நின்றார். அது நேர்மையின் பக்கம் நிற்பதால் உண்டாகும் துணிவு, சுய கௌரவம். சாக்ரட்டிஸ் ஒருபோதும் யதேச்ச அதிகாரத்துக்கு சமரசம் செய்து கொண்டது இல்லை. அதே சமயம் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டபோது அவர் சிறையில் இருந்து தப்பி ஓடி விடவில்லை. அவர் நினைத்து இருந்தால் அந்நிய நாட்டில் அடைக்கலமாய் இருக்க முடியும். அவர் விரும்ப இருந்தால் நஞ்சு அருந்தி உயிரை விடுவதில் இருந்து தப்பித்திருக்க முடியும். அவர் யாரிடமும் மன்னிப்பு கேட்கவோ உயிர் பிச்சை கேட்டு மன்றாடவோ தயாராயில்லை. தவறான தண்டனையை ஏற்றாலும் ஏற்கலாம். தவறான மனிதர்களிடம் அடி பணியக்கூடாது என்பதில் அவர் உறுதியாய் இருந்தார். சாக்ரட்டிஸுக்கு மனிதர்களிடமும் பயமில்லை, மரணத்திடமும் பயமில்லை. அஞ்சாமல் நஞ்சு அருந்தி சாகிற நெஞ்சுரம் இருந்தது அவரிடம். அவருடைய நேர்மை அத்தகையது. சாக்ரட்டிஸ் ஒரு உயிர் உள்ள ஒரு உன்னத மனிதன். சாக்ரட்டிஸின் அனைத்து தத்துவங்களும் இந்த பார்க்குறீங்கள நீங்கங்க, இதோ பார்த்தீங்களாங்க, இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லா மொழிகளிலும், உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் ஆமாம் தத்துவ பாடல்களாக, சினிமா பாடல்களாக, நாடக பாடல்களாக, இப்படி 1000 பாடல்களாக வெளியே வந்திருக்கிறது.